தலைவர் தம்பி. அடடடடட, வாங்க செட்டியாரம்மா, வாங்க வாங்க. யார் இந்த மொட்டை? திருப்பதியா பழனியா? சாமிங்க. ஓ, பழனிசாமி. வெறும் சாமி. என்னம்மா வெறும் சாமி, உப்பு போட்ட சாமின்னு? எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. ஐயோ, பசியோட இருக்கீங்களா? நான் வேணா போய் ஆப்பம் சுட்டு எடுத்து தரவா? அட நோ நோ, பிஸி. அதாவது பிஸி மீன் பிஸி. பிஸ் பிஸ். எது பிஸி பிஸா? இதுக்கு தான் இங்கிலீஷ் தெரியாதவங்க கிட்ட எல்லாம் பேசக்கூடாதுங்கிறது. உனக்கு உனக்கு எங்க தெரிய போகுது? என்ன விஷயமா வந்தீங்க? ஒண்ணு இல்ல தம்பி, இந்த புள்ள எனக்கு கொஞ்சம் தூரத்து சொந்தம். தூரம்னா ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குமா? அவ்வளவு தூரம் இல்ல, பக்கத்துலதான். ஒண்ணும் வேலை வெட்டி இல்லாம இருக்குது. நம்ம கூப்புக்கார்ட்ட சொல்லி ஒரு வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா பொழைச்சுக்கும். பண்ணிக்கிட்டு ராமசாமி, அடி செருப்பால யார பாத்திரா பண்ணி குட்டின்னு உட்கார வச்சு பச்சை மிளகாய் கிள்ளி தலையில தேய் தேய்ன்னு தேய்ச்சி விட்டு. ஐயோ பாவம், எரியுங்க. எரியட்டுமே, இந்த நாய் நாட்டுல இருந்தா என்ன எரிஞ்ச என்ன? பாத்தீங்களா, ஒத்த எலும்பு வச்சு நெளியறத ஒடிஞ்சிரும்டா. ஆனாலும் உனக்கு திமிருதான். தலைவர் போய் பண்ணி குட்டி கண்ணு குட்டிங்கிற. உங்களுக்கு தெரியாது செட்டியாரம்மா. டேய், தெரியாதுன்னா விட்டுற, அப்புறம் ஏன்டா சொல்ற? நீ சும்மாரியா? இந்த ஆளு எங்க வீட்டுல குடியிருக்கிற கசாபாடுக்காரனை காலி பண்ணி தரேன்னு சொல்லி மாசம் இந்த படத்தை வாங்கிட்டு ஏமாத்தி திரியறான். நம்ம தலைவரா? தலைவரா? ஐயோ, இது மேட்ரே வேறம்மா. ஓஹோ. டேய் போடா, அங்க என்னடா பாக்குற? போடா போயிரு. டேய், நீதான் வெள்ளை சட்டை போட்டுருக்கேன்னு அலட்டிக்கிறியா? திஸ் இஸ் கடர்ரா. கொசுமா இருந்துட்டு மூச்சு விடுறத பாரு. போடா. டேய் கூளையா, அவனை உட்கார வச்சு பேப்பர் வெயிட் தூக்கி மேல வைடா, காத்துல பறந்துட போறான். செட்டியார் மதர், நான் ஒரே குழப்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற மதர். நான் போய் அந்த கொசுவை கொண்டு வந்துடுறேன்.